ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைய பார்க்கணுமா? ஆமா டாக்டர், நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். உங்களை தான் டாக்டர் நான் நம்பி வந்திருக்கேன். உங்க பிள்ளையோட பிரச்சனைக்கு ஒரே தீர்வுனா அது இவரோட குழந்தைய இவர்கிட்ட சேர்த்து வைக்கிறதா. அந்த குழந்தைக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அது கை குழந்தை தான் டாக்டர். அப்படின்னா அம்மா கிட்ட தான் இருக்கணும். நீங்க பெரியவங்களா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு தீர்வு காணக்கூடாது? இவரு ஒய்ஃப் குழந்தையோட இவரை சேர்த்து வைக்கலாம்ல. அது மட்டும் முடியாது டாக்டர். அந்த குடும்பம் ரொம்ப மோசமான குடும்பம். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது டாக்டர். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டதால தான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனையும். பொருளாதார ரீதியாவும் எல்லாத்தையும் இழந்துட்டோம். மன ரீதியாவும் என் புள்ள ரொம்ப நொந்து போயிட்டா. சரிங்க மேடம், அது உங்களோட பர்சனல் விஷயம். நான் இப்போதைக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுங்க. ஆனா இந்த மெடிசன்ஸால இவர் முழுசா குணமாவார்னு என்னால 100% சொல்ல முடியாது. ஐயோ, ஏன்னா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் கொடுக்குற மருந்தால மட்டும் இவரை குணப்படுத்திட முடியாது. இவர் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற ஏக்கத்துல தான் இவர் இப்படி இருக்காரு. அந்த குழந்தையால மட்டும்தான் இவரை முழுமையா குணப்படுத்த முடியும். இல்லனா இவர் நிலைமை என்ன மோசமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே கண்டினியூ ஆச்சுன்னா மன ரீதியா இவர் ரொம்ப பாதிக்கப்படுவாரு. ஐயோ, இந்தாங்க, இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க விக்னேஷ், வா வா போலாம். வாப்பா, வா போலாம். வா பார்க்கலாம். வா போலாம். வா. என் குழந்தைய பார்க்கணுமா? விக்னேஷ், என் குழந்தைய நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே உட்காரு. நான் வந்ததும் போலாம். நீ உட்காரு. உட்காருப்பா, உட்காரு. போலாம், உட்காரு. நான் வந்துடுறேன். நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். விக்னேஷ், என்னாச்சு விக்னேஷ் உங்களுக்கு? நான் டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை? அவன் உங்க குழந்தை விக்னேஷ். நீங்க எதுக்கு அவனை பிரிஞ்சிருக்கணும்? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. உங்க குழந்தைக்காகவாது நீங்க தேவியை ஏத்துக்கோங்க விக்னேஷ். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ப்ளீஸ் விக்னேஷ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், மெடிசன் எடுத்து வைங்க. இதை வந்துடுறேன். இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துருங்க ப்ளீஸ். ஏய், எழுந்துரு. எழுந்துரு. என் பையன் கூட உனக்கு என்ன பேச்சு? நான் சொல்றது என்ன அத்தை அரஞ்சனா தெரியுமா? நீ எப்படி இங்க வந்த? மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடுங்க இருந்து. இல்ல, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது ஹாஸ்பிடல், ஏன் கத்துறீங்க? ஏய், இது ஹாஸ்பிடல்னு எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு என் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உன் தம்பியை விட்டு என் பிள்ளைய அடிச்சு அவமானப்படுத்துறதெல்லாம் போதாதுன்னு இப்ப நீ வேற வந்திருக்கியா? ஆமா, என்ன பிளானோட வந்திருக்க நீ? ஏண்டி, அன்னைக்குதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டு வீட்டை விட்டு உன்னை விரட்டி அடிச்சல, அப்புறமும் வெக்கமே இல்லாம எங்க முன்னாடி வந்து நிக்கிற. என்னதாண்டி வேணும் உனக்கு? சோனி பிடிச்ச மாதிரி என் பிள்ளையும் குடும்பத்தையும் விடவே மாட்டீங்களா நீங்க? என் பிள்ளை எங்க போறான், என்ன பண்றான்னு என்ன வேவு பாக்குறியா நீ? ஐயோ அத்தை, அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த திட்டத்தோடையும் வரல அத்தை. அவரை வேவு பார்க்கவும் வரல அத்தை. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் விக்னேஷ பத்தி சொன்னதெல்லாம் கேட்ட அத்தை. உங்களுக்கு எங்க மேல தானே கோவம்? இது பாருங்க, உங்ககிட்ட நாங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். விக்னேஷ் கிட்ட குழந்தை இருந்தா அவர் குணமாயிடுவாருன்னு டாக்டர் தான் சொல்றாருல்ல. அவர் சொன்ன மாதிரி தேவியையும் குழந்தையையும் அவர் கூட சேர்த்து வைங்க அத்தை ப்ளீஸ். உங்களுக்கு எங்க மேல தானே அத்தை கோவம். அத்தை ப்ளீஸ் அத்தை, இனிமே நாங்க சத்தியமா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அத்தை. நாங்க மொத்தமா தேவியோட வாழ்க்கையில இருந்தே ஒதுங்கிடுறோம். யாருமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். ஏன் அந்த பக்கம் கூட வரமாட்டோம். ப்ளீஸ் அத்தை, கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. அவங்கள சேர்ந்து வாழ விடுங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு எங்க மேல என்ன கோவம் இருந்தாலும் அந்த தண்டனை எங்களுக்கு கொடுங்க. அதை நாங்க ஏத்துக்கிறோம். என் தங்கச்சியும் அவ குழந்தையும் விக்னேஷ் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க. சீ, நிறுத்து.
அப்படியே என் பிள்ளை மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? நீ எப்பேற்பட்ட சதிகாரின்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என் பிள்ளைக்காக பேசுற மாதிரி பேசி அப்படியே உன் தரித்திரம் பிடிச்ச தங்கச்சிய திரும்ப என் பிள்ளை தலையில கட்டி வச்சு மிச்சம் இருக்கிற அவ வாழ்க்கைய மொத்தமா அடிச்சிடலான்னு நினைச்சியா? அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஒரு நாளும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் திட்டம் எல்லாம் பலிக்காது. என் பிள்ளை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி. ஆரம்பத்திலேயே அந்த கருவை கலைச்சிட்டு என் பிள்ளைக்கு வேற பொண்ணையும் உன் தங்கச்சிக்கு வேற ஒருத்தனையும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? தங்கச்சி வாழ்க்கை, தங்கச்சி கர்ப்பமா இருக்கா, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இப்ப என்னாச்சு பாத்தியா? என் பிள்ளைய பாருடி எப்படி இருக்கான்னு. அவன் குழந்தைய அவங்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை இந்த நிலைமைக்கு அழகிட்டீங்கல்ல. நான் உங்களை விட மாட்டேன்டி. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். முதல்ல அந்த தரித்திரம் பிடிச்ச உன் தங்கச்சியை தலை முழுகிட்டு அப்புறம் இருக்கு உனக்கு. அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேவி பாவம். ஏய் வாய முடு, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். ச்சே, எல்லாம் என் நேரம். இங்க வந்து ஓ மூஞ்சில முடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கின உங்களை நான் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. அத்தை அத்தை ப்ளீஸ். விக்னேஷ் விக்னேஷ் நீங்களாவது சொல்லுங்களேன். அத்தை அத்தை அக்கா, புது ஹாஸ்பிட்டல் வேலை எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சு. சரிக்கா. எங்க எங்க? தேவி என்ன ஆச்சு? கவன பாத்தியா? நீ தானடி ரூம்ல வச்சிருந்த? ஆமாண்டி, ரூம்ல தான் விளையாடிட்டு இருந்தான். நான் மாடியில இருந்து துணி எடுத்துட்டு வந்து